அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவின் பணி வாழ்வின் விருது வாக்கு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 22 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தூய ஆவி அவர் மேல் புறாவை போல விண்ணிலிருந்து வந்திறங்கியது. அதைத் தொடர்ந்து ஆவியாரால் சோதனை நேரத்தில் சோதனைகளில் அழகை வென்றபின் தூய ஆவியின் வல்லமையுடையவராய் தமது பணியை தொடங்கினார். இந்த அருள் பொழிவு மூலம் நடைபெற்று வரும் பணிகள்: 1. ஏழைகளுக்கு நற்செய்தி, 2. சிறைப்பட்டோருக்கு விடுதலை, 3. பார்வையற்றோர் பார்வை பெறுதல், 4. ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புதல். இந்த பணிகளின் அடிப்படையில் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு முழக்கமிட்டு அறிவித்தல் நடைபெறுகிறது. அதனால் இயேசு சொல்கிறார், இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. தொடர்ந்து அவர் வாயிலிருந்து அருள்மொழிகளை கேட்ட மக்கள் பாராட்டினர். அன்பார்ந்தவர்களே, இயேசு பாலைவன அனுபவத்திற்கு பிறகு முதலாக தனது பணியை தொடங்குகிறார். அவர் தொடங்கிய முதல் பகுதி கலிலேயா. அவர் போதித்த முதலிடம் தொழுகை கூடம். கலிலேயாவில் மக்கள் ஏராளமான பேர் வாழ்ந்தனர். மக்கள் நெருக்கடி நிறைந்த பகுதியாக இது விளங்கியது. இயேசு தொழுகை கூடத்தில் தனது போதனையை ஆரம்பிக்கிறார். பொதுவாக தொழுகை கூடத்தில் 3 காரியங்கள் இடம்பெற்றன. 1. ஜெபித்தல், 2. திருவிவிலியம் வாசித்தல், 3. வாசித்த பகுதியை விளக்குதல். இயேசு சற்று வித்தியாசமாக செயல்படுகின்றார். இறைவாக்கினர் எசாயாவின் பகுதி அவரது இறையாட்சி பணிக்கு தொடர்பாக ஏற்றுக்கொண்டு தனது பணியின் விருது வாக்காக அறிவிக்கின்றார். மக்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். எந்த ஒரு செயலும் இனிதாக அமைய விருது வாக்கு உயர்ந்ததாக அமைய வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் விருது வாக்கை அறிவித்து அதன்படி மாணவர்களுக்கு கற்பிக்கின்றன, வழி நடத்துகின்றன. நாட்டிலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தாங்கள் செய்ய போகின்ற செயல் திட்டங்களுக்கு முன் தயாரிப்பாக விருது வாக்கை பறைசாற்றி செயல்பட முன்வருகின்றன. ஒவ்வொரு சங்கமும் இயக்கமும் விருது வாக்கை அறிவித்து அதன்படி செயல்படுகின்றன. நாம் வாழும் குடும்பம் விருது வாக்கின் அடிப்படையில் செயல்படும் போது மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். நமது வாழ்விலே உயர்ந்த விருது வாக்கை மனதில் பதித்து செயல்படும் போது வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. தன் எதிர்கால பணியின் வரைவு திட்டத்தை உலகிற்கு இயேசு தெரிவிக்கின்றார். இயேசுவின் பணி சமூக அமைப்பை புரட்டி போடும் புரட்சி செயலாக வெளிப்படுகிறது. ஒரு லட்சிய தெளிவோடு இயேசு தன் பணி வாழ்வை தொடங்கினார் என்று அழுத்தமாக பதிவு செய்கிறது இன்றைய நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு புதிய ஆண்டை பரிசாக தந்துள்ளார். உயர்ந்த விருது வாக்குடன் செயல்படுவோம். சமூக அநீதிகளை வேரோடு மாற்றுவோம். சமுதாயத்தில் இறையாட்சி மதிப்பீடுகளான அன்பு, நீதி, உண்மை, பரிவு, அமைதி போன்ற பண்புகளை மக்கள் ஏற்று வாழ வழிகாட்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் உயர்ந்த விருது வாக்கை வைத்து அதன் அடிப்படையில் செயல்படுகின்றேனா? உயர்ந்த விருது வாக்குடன் வாழும் நல்லவர்களை பின்தொடர்கின்றேனா? சமுதாயத்தில் நல்ல பண்புகளான நீதி, உண்மை, பரிவு இவற்றை நிலைநாட்டவும் அநீதி வேரோடு அகற்றவும் உழைக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உயர்ந்த விருதுவாக்கு அமைத்து செயல்படவும் உயர்ந்த விருதுவாக்குடன் வாழும் நல்லவர்களை பின்பற்றவும் அநீதி அகற்றவும் நீதி நிலைநாட்டவும் மறந்தாரும். ஆமேன்.